ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. பட்ஜெட் கூட்டத்தொடர் திங்கட்கிழமை பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க தமிழ்நாட்டில். அந்த சட்டமன்றத்தில் பேசும்போது நீங்கள் மத்திய அரசுக்கிட்டேருந்து நம்ம நிறைய நிதியெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, நிறைய திட்டங்கள்லாம் கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. அதற்கு அதிமுகவும் சேர்ந்து எங்கள் கூட குரல் கொடுக்கட்டுமே, இவ்வளோ நாளாக தான் நீங்கள் கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் குரல் கொடுங்க அப்படின்னு முதலமைச்சர் கோரிக்கை வைக்க அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் ஏன் கேட்டு வாங்கலை அப்படிங்கிற சில விஷயங்களை கேட்டிருக்கிறாரு. இந்த கோரிக்கையும் இந்த விஷயமும் திமுகவும் அதிமுகவும் மாநில உரிமை சார்ந்த விஷயங்களில் ஒன்றாக சேர்ந்து இப்போ பிஜேபியை எதிர்க்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறது. இதுக்கு அதிமுக என்ன பதில் சொல்ல போகிறது அப்படிங்கிறதையும் கேட்கலாம். நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு மதிவாணன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் இணைகின்றார், அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமந்த் இணைகின்றார். அனைவரும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். மணிகண்டன் சார், எங்கள் பங்காளிகள் 2 பேரும் ஒன்று சேர தயாராயிட்டீங்களா? இல்ல மேடம், திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2-3 ஆண்டுகள்ல நீங்க தெளிவா பார்த்திருப்பீங்க, மிகப்பெரிய ஒரு அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி வருகிறோம். ஏன்னா சிறுபான்மை வாக்குகளை கவர வேண்டும் என்கிற ஒரு ஒற்றை நோக்கத்தை தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. அதுக்காக 2 பேரும் சேர்ந்து செய்கிற நாடகமா தான் பாக்குறேன். ஏன்னா இதுக்கும் சிறுபான்மை வாக்குக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல மேடம், பாஜக நினைக்கிற போதுதான் திமுகவுக்கு சிறுபான்மை வாக்குகள் கிடைக்கல ஒரு சூழ்நிலையை உங்களையும் சேர்த்து தானே கூப்பிடுறாங்க. நீங்க பிஜேபியை விட்டுட்டு வந்தேன்னு சொல்றீங்க, அப்போ வாங்க மாநில உரிமை தமிழ்நாட்டுக்காக சேர்ந்து பேசுங்கன்னு சொல்றதுல அதுல எங்க சிறுபான்மை ஓட்டு வந்துச்சு? இல்ல 39 எம்பிகளை வைத்திருக்கிற திமுக ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாமல் வெற்று வார்த்தைகளை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறது. நீங்க மத்திய அரசை எதிர்க்கிறோம் என்கிற போர்வையில் தமிழ்நாட்டுக்கு வருகிற போது திரு நரேந்திர மோடி அவர்களை மரபு ரீதியாக திரு ஸ்டாலின் அவர்கள் சென்று வரவேற்கலாம், தவறு சொல்ல. ஆனா ஒட்டுமொத்த குடும்பம் உதயநிதி, தயாநிதி, கனிமொழி என்று அந்த குடும்பத்தினர் அனைவரும் சென்று பிரதமரை வரவேற்று தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில என்ன சொல்ல போறான்னு தெரியல. இப்போ அதிமுக கடந்த காலத்தில் முதலமைச்சர் சென்று வரவேற்றதையே கொச்சைப்படுத்திய திமுக இன்னைக்கு ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் பாஜகவோடு இணைந்திருக்காங்க. இப்போ கடலில பேனாசிலை அமைக்க வேண்டும் நிச்சயம் மேடம், மறைமுகமாக பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஏதோ ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது, ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. அவர்கள் அதிமுகவை ஒழிக்க வேண்டும் அல்லது அதிமுகவை ஆட்சியில் அமர்விடக் கூடாதுங்கிற ஒற்றை நோக்கத்தில் அவர்கள் அதிமுகவை தவிர்த்து திமுக ஆளுங்கட்சியாகவும் பாஜக எதிர்கட்சியாக வர வேண்டும் என்கிற நோக்கத்தை மனதில் வைத்துக் கொண்டு நிச்சயமாக அவர்கள் இருவரும் சேர்ந்து. சார், ஓபிஎஸ் என்ன சொல்றாரு? ஓபிஎஸ் சொல்றாரு நீங்களும் திமுகவும் டீல் போட்டீங்கன்னு சொல்றாரு. அதனால்தான் இன்னைக்கு எதிர்கட்சி துணைத் தலைவர் சேர்லாம் உங்களுக்கு கிடைக்குதுன்றார். மேடம், அதாவது அது சொல்லுவாங்க, அதாவது கடந்த காலத்துல நீங்க தெளிவா பாத்தீங்க, பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக வெளியேறிய பிறகும் கூட திரு ஸ்டாலின் உட்பட எல்லோரும் என்ன சொன்னாங்க, இது பொய்யான செயல், இது ஏமாற்று நாடகம், திரைமறைவில் அரசியல் இருக்கிறது எல்லாம் பேசினாங்க. ஆனா இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் அதிமுக பாஜகவை கடுமையாக எதிர்ப்பதை அவரே ஒப்புக்கொண்டு பேசியிருக்கிறார். அப்போ அதிமுக ஒரு முடிவை எடுத்து விட்டால், அம்மா காலமும் சரி இன்றைக்கும் சரி முடிவை எடுத்து விட்டால் அதிலிருந்து நிச்சயமாக பின்வாங்காது. ஆனா இல்ல, முடிவு எடுத்துட்டீங்க, பிஜேபி வேண்டான்ற முடிவு தானே எடுத்திருக்கிறீங்க. இப்போ தமிழ்நாட்டு உரிமைக்காக, தமிழ்நாட்டோட பிரச்சனைக்காக நிதி கிடைப்பதற்கோ இல்ல, கடந்த காலங்களில் நம்ம எவ்வளவோ பார்த்திருக்கோம், காவிரி பிரச்சனை, இதுல எல்லாம் நீங்க ஒன்னா சேருங்கன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படியே அவங்க கூப்பிடுறத நீங்க ஏன் ஒரு மாற்று கருத்தோட பார்க்கணும், ஆரோக்கியமா பார்க்கலாம். ஆட்சியில் இருப்பது யாரு மேடம்? அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அதிமுக மீது அதிமுக அழைப்பதிலே அசிங்கமா தெரியல. மிகப்பெரிய அரசியல் இது. அதாவது எங்களுக்கு மத்தியில 39 எம்பியில வாங்கிட்டேன், 40 பேரை ஜெயிக்க வைங்க, எல்லாமே சாதிச்சுக்காரர் சொன்னவர்கள் இன்றைக்கு எங்களால முடியல, நீங்க வாங்கன்னு சொன்னா ஆட்சி அதிமுக கொடுத்துருங்க, நீங்க பண்றீங்க. அப்போ நிர்வாகத்தை நடத்த முடியாத சூழ்நிலையில் திமுக இருக்கிறது, அல்லது அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தி மத்திய அரசுக்கு நெருக்கடி தர திமுக இருக்கிறது. கடந்த காலத்துல காவிரி பிரச்சனையில அதிமுக என்ன பண்ணுச்சுங்க, 39 பேர் ரிசைன் பண்ணி மத்திய அரசுக்கு நெருக்கடி ஏன் தரல? அதிகாரத்தை சுவைத்துக் கொண்டு வெறுமனே அதிமுகவை துணைக்கு அழைப்பது வெட்கக்கேடான அரசியல் இருக்குது. ஓகே, கேட்போம். திரு மதிவாணன், உங்களுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணிட்டாரு இல்லை, தான் எப்படியோ அதே மாதிரி தான் மற்றவங்களும் தெரிவாங்கன்றதுக்கு அதிமுக மிகப்பெரிய உதாரணம். நாங்கள் மாநில உரிமைக்காக போராடவான்னு சொன்னால் ஒன்று வரேன்னு சொல்லுங்கள், இல்லை வரமாட்டேன்னு சொல்லுங்கள். இல்லையா உங்கள் வழியை பார்த்து நீங்கள் போங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உதயமின் திட்டம், உணவு பாதுகாப்பு மசோதா, வேளாண் சட்டம், அக்னிபாத் திட்டம்,
சிஏஏ சட்டம், என்ஆர்சி சட்டம், என்பிஆர் சட்டம், முத்தலாக் சட்டம், டெல்லி மாநில அதிகார பறிப்பு சட்டம், ஜிஎஸ்டி குளறுபடிக்கான ஜிஎஸ்டி எடுத்துன்னு வரும்போது யார் இருந்தது, அதே மாதிரி வந்து நீட் விலக்கு மசோதா யாரோட கவர்மெண்ட்டில் வந்து எடுத்துன்னு வரப்பட்டது, அதே மாதிரி ஆர்டிகல் 370 வரும்போது யாருக்காக இருந்தீங்க, இடபிள்யூஎஸ் வரும்போது என்னெல்லாம் பண்ணின்னு இருந்தீங்கன்னு இது எல்லாம் அதிமுக பிஜேபியோட நேரடியாக உறவு வச்சு செஞ்ச காரியங்கள். சரிங்களா? ஆனால் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது இங்கே இருந்த ஆளுநர் தான் போய் ஆய்வு செய்கிறேன்னு சொல்லும்போது அவருக்கு கருப்பு கொடி காட்டி மாநில உரிமைனா என்ன, மாநில சுயாட்சி என்னன்னா நாங்கள் பாடம் எடுத்தோம். இன்னைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் வந்து தனியாக வந்துட்டோம்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு அதிமுக வந்து ஒரு போராட்டம் பண்ணுன்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. எங்கன்னா தஞ்சாவூர் திருச்சி பைபாஸில் வந்து ஒரு டோல் வருது, அந்த டோலுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோன்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையில் கூட மத்திய அரசை கண்டித்துன்ற வார்த்தை கொடுக்க மாட்டீங்க, பொதுக்குழு தான் கண்டிக்க மாட்டீங்க, வலியுறுத்துறீங்கன்னு பார்த்தா நேத்து வரைக்கும் இல்ல இன்னைக்கு காலைல வரைக்கும் வெளியே வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு வலியுறுத்துறாங்க, கண்டிக்கல. ஏன் கண்டிக்க மாட்டீங்க? ஏன் பயமா? ஓனரை பார்த்து பயப்படுறேன்னு சொல்லுங்க, நாங்க விட்டுறோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சொன்னீங்க, அதனால நாங்க என்ன சொன்னோம்னா வாங்க சேர்ந்து போராடுவோம் இன்னைக்கு இல்ல. ஆனா இப்ப அவங்க என்ன பார்வை முன்வைக்கிறாங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கறது வந்து மொத்த லீஸ் வந்து திமுகக்கு தான். அப்போ வந்து அதிமுக வாங்க எங்க கூட போராடுங்கன்னு அவங்களையும் இங்க சேர்த்துக்கிட்டு நாங்க மட்டும் தான் பிஜேபி எதிர்க்கிறோம் நீங்க காட்டிக்க முயற்சி செய்றீங்க, அதனால நாங்க தனியா எடுத்துக்கிறோம் அப்படின்றாங்க. அதான் சொன்ன கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. ஏன் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? நாங்க வேணான்னு சொல்லலையே, நீங்க தனியா பண்ண கூட சந்தோஷம், அதை பண்ணுங்க. ஆனா பண்ண மாட்டீங்கன்றதுதான் எல்லாருக்கான பதில். ஆனா தளபதி என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு மோடி ஆட்சி இந்த 10 வருஷத்துல வெளிப்படையா ஆளுங்கின்ற முதலமைச்சர்கள் போய் போராட்டம் பண்ற அளவுக்கு இந்த நாட்டை மாத்திட்டாங்க. அதனோட அடிப்படையில வந்து இன்னைக்கு சேர்ந்து போராட்டம் பண்ணலான்னு தான் கூப்பிட்டோம். நீங்க வரமாட்டீங்கன்றது இன்னைக்கு அறிக்கையில தெரிஞ்சு போச்சு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நாங்க தனியா போராடிக்கிறோம். நீங்க வந்து இந்த திமுக எப்படிப்பட்ட திமுகனா, இந்த திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் இதே சிஏஏ சட்டத்தை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்ட கட்சி. தீர்மானம் போடலாம் சார், பட் சிஏஏ வந்து சென்ட்ரல் ஆக்ட்ல நம்ம தீர்மானம் போடுறதுனால எஃபெக்ட் இருக்க போகுது இல்ல. இப்போ நடைமுறைப்படுத்த வேண்டியது யாரு? சிஏஏங்கிறது சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது. இப்ப மத்திய அரசே கொடுத்துடலாம், மத்திய அரசே கொடுத்துடலாம். நீங்க எப்படி மக்கள் கணக்கு எடுக்க மாட்டீங்க, அது என்ஆர்சி எடுக்க மாட்டீங்க, அது என்ஆர்சி எடுக்க மாட்டீங்க, ஸ்டேட்டா எப்படி கொடுப்பீங்க? இல்ல ஒண்ணு இல்ல, நான் சொல்லிடுறேன், நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க சொல்றது தான கரெக்ட்டா தான் சொல்ல வரேன், நீங்க சொல்றது கரெக்ட்னு தான் நான் சொல்ல வரேன். என்ஆர்சிக்கும் என்பிஆருக்கும் மாநில அரசோட ஒத்துழைப்பு வேணும், 100% கரெக்ட். சிஏஏங்கிறது வெளிநாட்டுல இருந்து இங்க வரவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கிற விஷயம், அது அவங்களோட. நாங்க சிஏ சட்டத்துல நாங்க என்ன கேக்குறோம், ஈழத்தமிழர்களையும் சேருங்க அப்படின்னு நாங்க கேட்கிறோம். இந்த சட்டத்தை யாரோட ஆதரவுல வந்து நிறைவேற்றப்பட்டது? இந்த அதிமுக ஓட்டு போட்டுதான் நிறைவேறப்பட்டது. நீங்க ஏன் மத ரீதியா அந்த சிஏ சட்டத்தை பிளவுபடுத்துறீங்கன்றது தான் எங்களுடைய கேள்வி. அதுக்கு ஆதரிச்சது யாரு? இந்த அதிமுக தான். இன்னைக்கு நீங்க வெளியில வந்துட்டு தேர்தலுக்காக ஒரு நாடகம் போடுறது நீங்க, அதனால நீங்க என்ன பண்றீங்க, பாக்குறவங்க வந்து நாடகம் போடுற மாதிரி உங்களுக்கு தோணுது, அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. மணிகண்டன் சார் கண்டிக்க கூட மாட்டேன்றீங்களாமே, ஒரு டோல் கேட் கூட கண்டிக்க மாட்டேன்றீங்களாமே? இல்ல நான் கேட்கறது, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொதுக்கூட்ட நாடுகள்ல பத்திரிகையாளர் சந்திப்புல திரு நரேந்திர மோடி குறித்து மிக கடித்த வார்த்தைகளை, கடுமையான வார்த்தைகள்லாம் பிரயோகிச்சார். ஆனா பாருங்க, அமைச்சராக பதவியேற்றவுடன் டெல்லி போய் மோடியை தனிப்படத்தில் பேசினார், கூட யாரையும் கூட்டிட்டு போகல. அடுத்த மாதிரி தமிழ்நாடு பிரதமர் வந்துட்டு போன பிறகு பின்னாடியே போய் பேசினார். அப்போ ஒரு புறம் மோடி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் தமிழ்ல பேசுறீங்க, ஆனால் டெல்லிக்கு சென்று திரு நரேந்திர மோடியோடு தனிப்பட்ட முறையில் ஏதோ பேசுறீங்க. மக்களுக்கு சந்தேகம் மட்டும் வராதான்? திரு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி இருக்கிற போது காஷ்மீர் பிரச்சனையை என்னிடம் பிரதமர் கலந்து பேசினார், திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி பேசினார். அப்ப இவ்வளவு மறைமுகமான நெருக்கத்தை வைத்துக் கொண்டு சிறுபான்மை வாக்குகளை பெற வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தை தவிர வேறு நோக்கமில்லாத திமுக இன்றைக்கு இது போன்ற வார்த்தைகளை பிரயோகிப்பது மக்கள் பார்க்கிற மேடம். மக்கள் மிக தவறாக திமுகவை கருதுகின்ற காரணத்தினால கவர்னர் மீது சண்டை, அடிக்கடி மத்திய அரசு மீது மோதல், குளிச்சு போச்சு மத்திய அரசு கொண்டு வரலாம். ஆட்சி ரீதியாக ஒற்றுமையோடு இருந்து கொண்டு வாங்க. அரசியலாக்கி தமிழ்நாட்டில் வாக்கரசியலைக்கு திமுக முனையக்கூடாது தமிழ்நாடு மக்கள் கருதுங்க. ஓகே, சுருக்கமான பதில் நான் மற்றவங்கள்ட்ட போறேன். அதாவது ஒரு மாநில அரசு எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறோம், ஒரு அரசியல் இயக்கமா எப்படி நடந்துக்கிறோமோ அந்த மாதிரி நடந்துக்கிறோம். உங்களை மாதிரி சாஸ்திராங்கமா போய் காலில் விழுந்திருந்த கட்சி நாங்க கிடையாது.
புரியுதுங்களா? எங்களுக்கு மாநில உரிமைன்னு வரும்போது நாங்க எந்த இடத்துல நாங்க விட்டு கொடுத்தது இல்ல. ஒரு போட்டி நடத்துறோம், ஒரு ஆல் இந்தியா லெவல்ல ஒரு போட்டி நடத்தும் போது அதுக்கு ஒரு பிரதமர் வந்தா நல்லா இருக்குன்ற அடிப்படையில் தான் கூட்டிருந்தாரியா. அதே பிரதமரை மேடையில வச்சுக்கிட்டு ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை கொடுக்கணும்னு சொல்லி கேட்ட கட்சி திமுக. ஓகே, சரிங்களா? அதனால எங்களுக்கு எப்படி நடத்தணும்ன்றது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு நீங்க பாட வேண்டிய அவசியம் உங்களுக்கு நிச்சயமா இல்ல. ஓகே, ரைட். பிரதமரோடு வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, சார் எந்த துறை வேணா வரட்டும், யார் வேணா வரட்டும், அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா எங்களோட உரிமையை நாங்க விட்டு கொடுத்ததுல நாங்க சொல்றோம். நீங்க ஒட்டுமொத்தமா உரிமை விட்டு கொடுத்தது யாரு? உதவி கேட்டோம். சொல்லிட்டீங்க முதல்ல மற்றவங்கள்ட்ட போ. ஓகே, தேங்க்யூ மணிகண்டன், தேங்க்யூ மணிகண்டன் சார். திரு ஸ்ரீகாந்த் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இப்போ ஆக மொத்தம் அவங்க தனித்தனியா எதிர்க்கிறாங்க, இல்ல சேர்ந்து எதிர்க்கிறாங்க, இல்ல அவங்கள இவங்க கூப்பிடுறாங்க, அதெல்லாம் விடுங்க, உங்க திட்டங்களை தான் எதிர்க்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு எதிர்ப்பு வலிமையா இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதாவது இதுல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம்னா, அதிமுக விட்டுருங்க, திமுக விட்டுருங்க, காங்கிரஸ் விட்டுருங்க, இனி இந்தியாவில் இருக்க எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு எந்த கொள்கையோ, எந்த திட்டமோ, எந்த ஒரு முன்னெடுப்போ, எந்த ஒரு எதிர்கால ஒரு சித்தாந்தங்களோ இருக்க போறதில்ல. அவங்களுக்கு எல்லாம் இருக்க போற ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னா, அடுத்து பாஜக வரக்கூடாது, மோடிஜி வரக்கூடாது. இது ஒண்ணுதான் இருக்கும். இதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இண்டி கூட்டணி. அந்த கூட்டணியில இருக்கிறதெல்லாம் அப்படியே. ஆமா, அவங்க அது எல்லாமே அதுல அடக்கம் ஆயிட்டாங்க. எல்லாருமே சமாதி நிலைக்கு போயிட்டாங்க. அந்த கட்சியில இருக்கவங்க சரியா சொன்னாரு, நன்றி அண்ணனுக்கு. அவங்க எல்லாமே அடக்கம் ஆயிட்டாங்க. யாரும் உயிரோட இல்ல. இப்ப துண்டு துண்டா இண்டி கூட்டணி, நொண்டி கூட்டணி ஆகி எல்லாம் செதறி போச்சுங்க. இப்ப என்ன செய்யறாங்க, தமிழ்நாட்டுல யாராவது வரமாட்டாங்களான்னு திமுக எந்த அளவுக்கு தாழ்நிலைக்கு பாஜக பார்த்து பயந்து இறங்கி இருக்குன்னா, எங்க அண்ணாமலை அவர்களை பார்த்து மிரண்டு இருக்குன்னா, இப்ப வந்துட்டு இருக்க ஊழல் திட்டத்துக்கு இருக்குன்னா, அவங்க அதிமுக கூப்பிடுறாங்க, வாங்கண்ணே சேர்ந்து நிப்போம், நம்ம எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு இன்னைக்கு பாஜக முதலிடத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கு. எல்லாரும் சொல்றாங்க பாஜக இந்த 2வது பெரிய கட்சியான. 2வது இல்லைங்க, அதுனா முன்னேற்றத்துல 2வது முன்னேற்றம், 3வது முன்னேற்றம். முதலிடத்துக்கான முன்னேற்றத்துல பாஜக போய்கிட்டே இருக்கு. அதோட வேகமான வளர்ச்சி பயந்து அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்றாங்க. வேற விஷயமே இருக்க முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மொத்த பாரதத்துல வேற அஜெண்டாவே இல்ல. யார் கூட்டணி அமைச்சாலும் நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம், அடுத்து மோடி தொடரக்கூடாதுங்கிறது ஒரு விஷயத்தை தவிர அவங்களுக்கு வேற கண்டென்ட்டே இல்ல. இந்தியாக்காக இதை செய்ய போறோம், மக்களுக்காக இதை செய்ய போறோம், வளர்ச்சிக்காக இதை செய்ய போறோம் சொல்றதுக்கு அவங்களுக்கு விஷயமே கிடையாது. அதுக்காக ஒண்ணு செய்யறாங்க. எல்லாமே துண்டு ஊழல் கட்சிகளா இருக்கிறதுனால ஒருத்தரும் பிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அதனாலதான் இண்டி கூட்டணிக்கு ஒரு நிலை ஏற்பட்டது. இப்ப தமிழ்நாட்டிலேயாவது அது நடக்காதா அப்படின்னு ஒரு முயற்சி செய்து திமுக இதுலயும் மிக மோசமாக தோற்க போகிறார்கள். ஏன்னா நீங்க எத்தனை வேணா தேர்தல் கணிப்பு நடத்துங்க, தேர்தலுக்கு முந்தைய கணிப்பு நடத்துங்க, பிந்தைய கணிப்பு நடத்துங்க, சைட்ல ஒரு கணிப்பு நடத்துங்க, என்ன வேணா நடத்துங்க, நடக்க போறது அதிசயம், நடக்க போறது மாற்றம். ஒரு பெரிய நீங்க பெயர்ல மட்டும் புரட்சி வச்சிருக்கீங்கல்ல, நாங்க செயல்ல காட்டுறோம். உண்மையான புரட்சினா என்ன? இங்க தமிழ்நாடு, தமிழர் அப்படிங்கிற எண்ணத்தை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல ஏற்படுத்து. மொத்த இந்தியாவுக்கு பாரதம், இந்தியன் அப்படிங்கிற உணர்வை நாங்க உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இங்க திராவிடம்ங்கிற ஒரு மாயை உடைக்கப்பட்டு விட்டது, இனிமே கிடையாது. அதனால அத எல்லாரும் இந்த தேர்தல் முடிவுகள் அத்தனை பேருக்கும் உணர்த்தும். அதை நோக்கி போயிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு இருக்க ஒரே ஒரு இறுதி வார்த்தை, திமுக மட்டுமில்லை, அதிமுக மட்டுமில்லை, எங்களுக்கு கூட்டணி தேவையில்லை. நாங்க போற எங்க மாநில தலைவரும் பாரத பிரதமரும் இதை எடுத்து செல்லும் விதத்திலே நாங்க ஒத்தையாவே மிகப்பெரிய வெற்றிகளையும் மிகப்பெரிய சாதனைகளையும் செய்து காட்டுவோம். ஓ, அப்ப தனித்து தான் போட்டியா? அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே. அதெல்லாம் தலைமை முடிவு எங்களுக்கு அவசியமே இல்லைங்கிற, அதெல்லாம் கூடுதல் பலம். நாங்க ஒத்தையாவே ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே ஓகே. இப்போ டாக்டர் சுமந்த், நான் கொஞ்சம் ரொம்ப குழம்பு போயிருக்கேன். இவங்க அவங்க 2 பேரும் கூட்டுன்றாங்க, பிஜேபி திமுக அதிமுக கூட்டுன்றாங்க. இப்ப யார் மனசுல யாரு? உங்க பார்வை என்ன, அதை சொல்லிடுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் சொன்னதுல இன்அட்வர்டன்ட்டா ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. எங்க மாநில தலைவர், எங்க பிரதமருடைய பேர் மட்டும். ஏன்னா இன்னைக்கு ஜஸ்ட் நவ் நியூஸ் மினிட் அப்படிங்கிற பத்திரிகை ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிஜேபி இன் தமிழ்நாடு ஹாஸ் நோ டேக்கர்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் ஒண்ணு போட்டிருக்காங்க. இதே கருத்தை தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயும் இன்னைக்கு எழுதியிருக்காங்க. சோ இது
எந்த ஒரு மாய உலகத்துல அவங்களையே லிவ் பண்றாங்க. இன்ஃபேக்ட் அந்த எக்ஸ்பிரஸ் ஆர்டிக்கல்ல 2 மூத்த பாஜக தலைவர்களே வந்து பேர் சொல்லாம கோட் பண்ணியிருக்காங்க. அவர்கள் இந்த மாநில தலைவர் அவர்களும் மத்திய அமைச்சர் திரு முருகன் அவர்களும் போட்டியிடாதது அவங்க கேடர் கிட்ட ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற ரீதியா போட்டிருக்காங்க. இப்ப இந்த திமுக அதிமுக விஷயத்துக்கு வருவோம். அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது கிட்டத்தட்ட பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமன் அஜெண்டாவாக இன்று இருக்கிறது. இப்போ சட்டப்பேரவையில எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கையை டக்குன்னு அலாட் பண்றாரு. முதலமைச்சர் சொல்றாரு, உடனே ஸ்பீக்கர் இவ்வளவு நாளா நடக்காத ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் இப்போவாவது குரல் கொடுக்கிறாரு மாநில உரிமைகளுக்கு எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லும் போது அதுல என்னன்னா, இந்த மக்கள் மனதுல ஒரு சந்தேகத்தை அதிமுகவை பற்றி எழுப்ப வேண்டும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் தான். ஒருவேளை ஒரு டீல் போட்டிருக்காங்க திமுகவோட. ஏன்னா அதிமுக தொண்டன் என்பவர் அவருக்கு திமுக தான் எதிரி. சோ எதிரியோடைய ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடிட்டு இருக்கு போல இருக்கு நிறைய. ஏன்னா நிறைய அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நீங்க சந்தேகப்படுறீங்களா? இல்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அப்படிங்கறத ஊர்ஜிதப்படுத்துற ஒரு சில நாய்ஸஸ் திமுக பக்கம் வரும்போது, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், திமுக அதிமுக அமைச்சர்கள் மீது எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன, ரைட்டா? நிறைய கேசஸ்ல ப்ரோக்ரஸே கிடையாது, அதெல்லாம் அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கு, ரைட்டா? கொடநாடு கேஸ்ல பெரிய இது வரப்போகுது அப்படின்னாங்க, ஒண்ணு இல்ல அப்படியே நிக்குது. அதுக்கப்புறம் அந்த ஹைவேஸ் கான்ட்ராக்ட் கேஸ். சோ நிறைய விஷயங்கள் திமுக வைத்த குற்றச்சாட்டுகள். நான் எதை எப்படி கம்பேர் கான்ட்ராஸ்ட் பண்றேன்னா, அப்ப பாஜக நிறைய பேரு மேல குற்றச்சாட்டு வைப்பாங்க, அவங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாஜக போய் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த கேஸ் எல்லாம் அப்படியே போயிடும். ஆனால் இங்கு அவர்கள் திமுகவுல போகாமையே அந்த கேஸ் எல்லாம் நீர்த்து போற மாதிரி ஆயிடுச்சு. அப்கோர்ஸ் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் 2 வருடம் 3 வருடங்கள் கழிச்சு ஏதாவது ஒரு தீர்ப்பு. இப்ப இதுக்கு அதிமுகவும் உடந்தேங்கிறீங்களா, இல்ல திமுக சைலண்டா இருப்பதன் மூலமா they are creating that imageங்கறீங்களா? இல்ல திமுக இமேஜ் உருவாக்குதா, இல்ல அதிமுக திமுகவும் டீல் போட்டாங்கன்னு சந்தேகப்படுறீங்களா? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலமாக சொல்லிட்டு இருக்கேன் பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல, பாஜகவுக்கும் திமுக தலைமை குடும்பத்திற்கும் நிச்சயமாக ஒரு சுமூகமான உறவு இருக்கிறதுன்னு. முதல்ல எல்லாரும் இது ஒரு அபத்தமான ஒரு வாதம் எல்லாம் என்ன திட்டுவாங்க. இப்ப கடந்த ஒரு சில மாதங்களாக இருக்குமோ அப்படிங்கிற அந்த ஆங்கிள் திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பட் நீங்க டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா இருவருக்கும் அதிமுகவை பலவீனப்படுத்துவது ஒரு காமன். இப்ப டிஎம்கே வெர்சஸ் பிஜேபின்ற நரேட்டிவ் கொண்டு அதிமுகவை பலவீனப்படுத்தணும், இதுக்கு தான் வேலை பார்க்கறாங்கன்றீங்க. ஆனால் என்ன திமுகவுக்கு புரியாமல் இருக்கிறது என்றால், பாஜகவை அவர்கள் தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டார்கள் என்றால் பிரதான எதிர்கட்சியாக அவர்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, திமுகவையும் தூக்குறதுக்கு பெரிய டைம் ஆகாது. பல மாநிலங்கள்ல அவர்கள் செஞ்சு காட்டியிருக்காங்க. So they are playing a dangerous game. கேப்போ திரு வேலுச்சாமி, நீங்க திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இல்லாம அதிமுக தான் இப்ப பொது எதிரியா? அதாவது யதார்த்தமே தெரிஞ்சாலாமே நம்ம விவாதம் போதும் நான் நினைக்கிறேன். இப்ப நடக்கிறது தமிழ்நாடு பிரச்சனை அல்ல, பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி. ஆனால் முதல்ல நான் ஒரு பாராட்டை நன்றி எங்க ஊருக்காரர் எங்க சகோதரர் ஸ்ரீகாந்துக்கு சொல்றேன். அவர் பேசும்போது ஒன்று சொன்னார், அழகா சொன்னார், நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். நடக்க போகுது ஒரு அதிசயம், ஒரு மாற்றம். கரெக்டா? ஆமா, அதிசயம் மாற்றம் தமிழ்நாட்டுல சொல்றாருங்க. அவர் தமிழ்நாட்டுல சொல்றாரு, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். 40 தொகுதிக்கு சொல்றாரு. அதத்தான் சொல்றேன், மாற்றம் பார்லிமெண்ட் தேர்தல் அதுல தான் நடக்க போகுது. யாருக்கு மாற்றம் யாருக்கு ஏமாற்றம் தெரியல. அதத்தான் மாற்றம்னாக்க இருக்கிறது இல்லாம போகுதுன்னு தான் அர்த்தம். ஆட்சியில் இருக்கவங்க இல்லாம இருக்க போறாங்க. அது அதிசயம் அழகா சொன்னாரு, கண்டெயின் செய்தை மாதிரி சுருக்கமா சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்றேன், இந்த விவாதம் எந்த தோசையை நோக்கி போகணும்னா, திமுகவும் அதிமுக எப்பவும் ஒன்றாவே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தவறு. ஒரு காலத்துல 1981 82ல தமிழ்நாட்டில் திருப்பத்தூர்ல ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அப்ப காங்கிரசும் திமுகவும் கூட்டணி. தேர்தல் நிறுத்தப்பட்டார். முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் ஒரே மேடையில் வரல,
அவர் தனியாக வந்து அவரை ஆதரிச்சு பேசின வரலாறுலாம் உண்டு. இப்போ நாங்க அப்புறம் கூட்டணி இந்த பக்கம் மாறிட்டு இல்ல, நான் வேற சொல்றேன். அந்த இடைத்தேர்தலுக்கு இல்ல, அப்புறம் நான் என்ன சொல்றேன், திமுகவும் அதிமுக ஒரு மேடையில் ஏறி பேசணும் அப்படிங்கறது இல்ல. முதலமைச்சர் சொல்லி இருப்பது வெறும் நிதியை பெற மட்டுமல்ல, இவர்கள் இருவருக்கும் அதை கடந்த ஒரு பொறுப்பு இருக்கிறது. நிதியை கடந்து நீதியையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கு. இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற இன்றைக்கு டெல்லியிலே போராடுகின்ற விவசாயிகள்ல ஒருவர் செத்து போயிருக்கிறார். 3 பேர்கள் தாக்குதல்ல கண் பார்வை இழந்து போயிருக்காங்க. 200 விவசாயிகள் சிறையில், அதாவது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்காங்க. இந்திய நாட்டுடைய சுதந்திர போராட்ட வரலாறுல ஒரு உப்புக்கு வரி போட்ட ஒன்றுக்காகத்தான் மிகப்பெரிய புரட்சியே வெடிச்சது. ஆனால் இன்றைக்கு உப்புக்கு மட்டுமல்ல, அரிசிக்கே இன்றைக்கு வரி போட்டிருக்காங்க 5%. இந்த காலகட்டத்தில் போய் அவங்கவுங்க கட்சியை நடத்தட்டும், ஆனால் கட்சி இருக்கணும் இல்ல. நான் என்ன கேட்டா, அதுதான் சுமந்த் கேக்குறாரு. இங்க வந்து திமுக பிஜேபி எதிர்க்கிறோம்னு நீ உங்க வார்த்தையில சொல்ல போனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல 2-3% கட்சி அவங்கள எதிர்க்கிறோம் நீங்க அவங்களே எதிரியாக்குறது மூலமா நீங்க என்ன அச்சீவ் பண்றீங்க? அவங்கள தானே வளர்த்து விடுறீங்கன்ற. அது அவருடைய கருத்தா இருக்கலாம். எதிர்ப்பதாலே அவங்க வளர்ந்துடுறாங்க, அதல்ல. சரி, நீங்க எப்படி போலரைஸ் ஆகுது? பிஜேபி வரணுமா வேண்டாமா? மோடி வேணுமா மோடி வேண்டாமா? ரெண்டே அணி தானே. போ மோடி வேணும்னு ஒரு அணி, அங்க யார் இருக்கா? பிஜேபி இருக்காங்க. வேண்டாங்கிற அணியில திமுக அதிமுக எல்லாம் சேர்ந்து நிக்கிறீங்க, காங்கிரஸ் எல்லாம். அப்ப எப்படி போலரைஸ்? உங்களுக்கு புரியணும்னாக்க 77 எமர்ஜென்சிக்கு அப்புறம் நடந்த பாராளுமன்ற தேர்தல் தான். எதிர்கட்சிகள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒன்னாதான் போராடினாங்க, இல்ல முரண்பட்டு கூட நின்றாங்க. ஆனால் எல்லோருடைய நோக்கமும் வந்து புதிய ஆட்சி வரணுங்கிறதுக்காக, அந்த ஆட்சி மாற்ற வேண்டுங்கிறது. கிட்டத்தட்ட அதே நிலைமை தான். இன்னைக்கு திமுக ஒரு திசையில் இருக்கலாம், அதிமுக ஒரு திசையில் இருக்கலாம். நான் திரும்பி உங்களை கேட்கிறேன், இந்த 2 பேரும் சண்டை, நீங்க சொல்ற மாதிரி பங்காளி பகையாளிகள் எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். 2 பேரையும் ஒன்னா சேருங்க நான் கேட்கவே இல்லை. சண்டையை தொடர்ந்து போடுங்க. நான் அந்த 2 பேருக்கு சொல்வது, இந்த சண்டை போடுவதற்காக இந்த நாட்டில் ஜனநாயகம் வேணும் இல்ல. ஜனநாயகம் இருந்தால் தானே சண்டை போட முடியும். ஜனநாயகம் இருந்தால்தான் திமுக இருக்கும், அதிமுக இருக்கும், காங்கிரஸும் இருக்கும். ஜனநாயகம் இல்லாமல் போயிட்டா, ஜனநாயகம் இருக்கிற போதே பாராளுமன்றத்தில் 140 எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணிட்டு முக்கியமான தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்து சட்ட திருத்தம் கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி இருக்கு? இதெல்லாம் நம்ம பார்த்து இருக்கோம். நம்மை சுற்றி இன்றைக்கு நடக்கிற இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரே நாள்ல எனக்கு காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்கெல்லாம் முடக்குறாங்க, உடனே திரும்பி இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அதாவது நினைத்ததெல்லாம் செய்கின்ற ஒரு ஜனநாயக பண்பு இல்லாம. இன்கம் டாக்ஸ் கட்டலையாமா? நீங்க இன்கம் டாக்ஸ் 100 கோடிக்கு மேல நிலுவை வச்சிருக்கீங்களா? அதுக்கு எடுக்க ஆக்ஷன் வேற இல்ல. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? டாக்ஸ் உங்க அக்கவுண்ட்ல இருந்து ரெக்கவர் பண்றாங்க. சரி, நான் கேக்குறேன், இதுக்கெல்லாம் கேக்குறீங்கல்ல, நீங்க ஏன் கட்டல? நம்ம ஸ்ரீகாந்த் சொல்லட்டுமே. அவர் சொல்லிட்டு இருந்த அவங்க தலைவர் இருக்கிறாருல்ல, அவர் பகிரங்கமா சொன்னார், ரகசியமா சொல்லல. நான் அவர் வீட்டு வாடகையே 3 லட்சம் ரூபாய், எனக்கு வருஷ வருமானம் 3 லட்சம் இல்ல. அண்ணாமலை சொல்றீங்களா? ஓகே ஓகே, அவர் அதாங்க சொன்னாரு. ஓகே ஓகே, எனக்கு வருஷ வருமானமே 3 லட்சம் இல்ல, அவர் மாச வாடகையே வீட்டுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்கிறாரு. அப்புறம் மற்ற செலவு என்னன்னு பாத்துங்க. இதெல்லாம் எவ்வளவு செலவா அப்படி கேட்டோன்னே அவர் சொல்றாரு, என் நண்பர்கள் கொடுக்கறாங்க. ஓகே, ஒரு 3 லட்சம் ரூபாய் டொனேஷனா கொடுக்கிற நண்பர் யார் தெரிஞ்சா அவர் வந்து இன்கம் டாக்ஸ் கட்டறாரா? யாராவது கேட்டீங்களா? ஓகே, கேப்போம். திரு ஸ்ரீகாந்த் சுருக்கமா அதுக்கு மட்டும் பதில் சொல்ல வரணும், பிரேக் போணும். அதனால சுருக்கமா சொல்றேன். அண்ணன் வந்து சொன்னாரு, முதல்ல வந்து நான் மாற்றம் வரும்னதை அவர் சரியா கேட்கல. திராவிட மாயையை உடைத்து விட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால நான் தமிழகத்தை குறித்து சொன்னேன். ஆனா மத்திய அரசுல வந்து 400 சீட்டுக்கு மேல மோடி வரதா அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது, கனவுல கூட நடக்காது. அவருடைய எண்ணம். முதல் விஷயம், அவர் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், எங்க ஊர் என்னோட சீனியர் அவரு, அதனால அவருக்கு வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் அண்ணா நான் வந்து சொல்லிக்கிறேன் வேலுச்சாமி அண்ணனுக்கு. அடுத்து நான் குறிப்பா நான் சொல்றது, எங்க தலைவரோட வீட்டு வாடகை பத்தி சொன்னாரு. நான் சொல்றேன், இது ஒண்ணு சொல்லுவாங்க, எந்த விதமான குற்றச்சாட்டும் இவங்க சொல்றதை விட இவ்வளவு தெளிவா ஆதாரங்கள் வச்சிருக்காங்க, நேரடியா போய் அதே இன்கம் டாக்ஸ் மூலமாவோ மற்ற மூலமோ நடவடிக்கை எடுக்க சொல்லுங்களேன். அதாவது இவங்க எல்லாம் வாய் புளிச்சதோ ஊழலை கண்டுபிடிச்சப்ப நாங்க ஆட்சியில இல்லைங்க, எங்க எம்பி தான் ஒரு கேஸ் போட்டாரு, அதுதான் நீங்க 2G ஊழல். இது அதுவும் இல்லாம சுமந்த் அண்ணாக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், பாஜகவுக்கும் திமுக மேல் மட்டத்துக்கும் தொடர்புங்கிறாரு. இன்னைக்கு அவங்க குடும்பத்தின் ஒட்டுமொத்த ஊழலையும் உறக்க சொல்றது பாஜக. அது எப்படி உறவு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்களுடைய இலக்கு, எங்களுடைய கூட்டணி மக்களோட மட்டும்தான். எங்களுடைய முதல் எதிரி ஊழல் தான். ஊழலை எதிர்த்து பாஜக. ரெண்டு பாயிண்ட் சார், பிரேக் அப்புறம் உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் வந்துருவா.
சரி, ஓகே ரைட். சோ வில் கோ ஃபார் a break. டாக்டர் சுமந்த் வாட்ஸ் இன்டர்வீன். இதுல வந்து யார் பக்கம் யாரும் ஒண்ணா இருக்காங்கன்னு இன்னும் தொடர்ந்து பேசுவோம். பாஜக எதிர்ப்பில் தீவிரம் காட்டும் திமுக அதிமுகவையும் அழைத்திருக்கிறது. அதை பற்றி தான் விவாதித்து வருகிறோம். டாக்டர் சுமந்த் நீங்க குறுக்க வருவீங்க. ஆமா, ரெண்டு விஷயம். இந்த வாடகை விஷயம் இருக்கு இல்லையா? ஆமா, இந்த வாடகை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி அபவ் சஸ்பிஷன். அதாவது நாங்க வந்து திமுக மாதிரி ஊழல் கட்சி கிடையாது, இவங்கெல்லாம் ஊழல்வாதிகள் இப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரீங்க போது நிச்சயமா இந்த கேள்வி கேட்கப்படும்ல, யாருங்க who is funding you, who is paying for your லிவிங் எக்ஸ்பென்சஸ் கேட்கிற கேள்வி ஒரு நியாயமான கேள்வி தானே இது. அதுக்கு இது வரைக்கும் பதில் கிடையாது. அந்த வாட்ச் மேட்டருக்கே இன்னும் இது வரைக்கும் கிளாரிபிகேஷன் கம்ப்ளீட்டா we don't know. அதுவும் அந்த கிளாரிபிகேஷன் கிடையாது. 2-3 விஷயம் நான் சொல்றேன். இந்த திமுக குடும்பத்தின் மீது தொடர்ந்து பாஜக குற்றச்சாட்டு, மாநில பாஜக குற்றச்சாட்டுக்களை வைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு ஒரு 4 குற்றச்சாட்டு சொல்லுங்க. செந்தில் பாலாஜி மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு, அது நான் சொல்லல. நான் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் அகைன்ஸ்ட் டிஎம்கே மினிஸ்டர்ஸ். திமுகவினுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஏற்கனவே வந்து நெட்ல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து டிஎம்கே ஃபைல்ஸ்னு போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 2G டேப்ஸ், அதாவது ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த ஆடியோ டேப், பழைய டேப் எல்லாம் வந்து வெளியிட்டு டிஎம்கே ஃபைல்ஸ் 3-4ன்னாங்களே தவிர, நான் ஒண்ணு கேக்குறேன். மெட்ரோ திட்டத்துல ஒரு நிமிஷம் சார், நான் முடிச்சிடுறேன் சார். மெட்ரோ ரயில் திட்டத்துல 200 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டது முதலமைச்சருக்குன்னு திரு அண்ணாமலை சொன்னாரா இல்லையா? எப்போ? ஏப்ரல் 23. அது ஏன் நீதிமன்றத்துல போடல? திமுக தாங்கள் வைத்த குற்றச்சாட்டுகள், அதிமுக அமைச்சர்களுக்கு மீது எதிராக வைத்த குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சியாக இருக்கும் போது எவ்வளவு பேருக்கு அகேன்ஸ்டா கோர்ட்டுக்கு போனாங்க? எடப்பாடிக்கு எதிராக அவங்க கோர்ட்டுக்கு போலையா? எஸ்பி வேலுமணிக்கு எதிர்க்க கோர்ட்டுக்கு போலையா? எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக இவ்வளவு பேர் குற்றச்சாட்டு வச்சுட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்கல்ல? நீங்க வச்சிருக்கீங்க குற்றச்சாட்டு. கோர்ட்ல எவ்வளவு கேசஸ் prosecution pending against DMK, cases filed by BJP தமிழ்நாடு? ஒரு 4 கேஸ் சொல்லுங்க, எனக்கு தெரியாது. கேப்போம் திரு மதிவாணன். பிஜேபி உங்க மேல சாஃப்ட்டா இருக்கு. இதுக்கான பதில் நான் தான் சொல்லணும். ஆமா, சகோதரி, இதுக்கான பதில் நான் தான் சொல்லணும். ஆமா, உங்களுக்கு தான் அடுத்து வர போறேன். அவர் ரொம்ப நேரம் கை தூக்கிட்டு இருக்காரு, அவரோட டர்ன் முடிச்சிடல. ஊழல் பத்தி பேசினார் பிஜேபி நண்பர். முதல்ல வந்து 7.5 லட்சம் கோடி ஊழலை பத்தி பேசணும், 5G ஏல ஊழலை பத்தி பேசணும், வியாபம் ஊழலை பத்தி பேசணும், ரஃபேல் ஊழல் பத்தி பேசணும், எல்லாத்துக்கும் முத்தாப்பி இருக்கிற PM கேர் ஊழலை பத்தி பேசணும். இதெல்லாம் பத்தி பேசாம அடுத்தவங்க பத்தி குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல. ரெண்டாவது, சுமந்த் சார் சரியா சொல்ல மாட்டேன்றாருன்றாங்க சுமந்த். அதான் நான் சுமந்த் சாருக்கு தான் அடுத்து பதில் சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா வந்து அமைச்சர்கள் மேல வந்து ஏன் இது பண்ணலன்னு கேட்டாரு. அவர் என்னை விட படிச்சவர் நான் நினைக்கிறேன். இது யார் நிக்க வச்சிருக்கா இந்த வழக்கெல்லாம்? எந்த வழக்கு நிக்க வச்சிருக்காரு? அப்புறம் கொடுத்துட்டாரு. இல்ல, 2 பேருக்கு தான் கொடுத்திருக்காரு. நீங்க கோர்ட்டுக்கு எல்லாம் விஜய் பாஸ்கருக்கு ரமணாக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காரு. சரி, அது என்னாச்சு? அதாவது அது வந்து ஆல்ரெடி ஹைகோர்ட்ல இருக்கு. ஹைகோர்ட்ல இருக்கிற கேஸ் அது. அந்த கேஸ்ல வந்து சார் நீங்க சார்ஜ் ஷீட் போட்டீங்க. விஜய் பாஸ்கர் ரமணா இன்னொருத்தர் சார்ஜ் ஷீட் கேக்குறது யாருன்னா அந்த கேக்குறது யாருன்னா, ஒரு நிமிஷம் நான் பேசிறேன், அதுக்கு அப்புறம் பேசுங்களா. அந்த வழக்குல ஹைகோர்ட் டைரக்ஷன்ல முதல்ல பெட்டிஷன் போட்டது திமுக. அன்பழகன் தான் எங்க மாவட்ட செயலாளர் தான் வழக்கே போட்டது. அதோட அடிப்படை தான் நடக்குது. அதை வந்து முன்னாள் அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும்னா பிரதிநிதி சட்ட பிரகாரம் அமைச்சர் ஆளுநர் அது சரி சார், அந்த 3 பேர் கொடுத்தாருல, அப்புறம் எவ்வளவு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணீங்க? அது நடந்துட்டு தானே இருக்கு. அடுத்து வாயிலாக போகும்போது வாயிலாக பதில் சொல்லி தானே இருக்காங்க. நீங்க வந்து பேசும்போது உடனே இப்ப அதே மாதிரி இல்ல சார், நீங்க ஆட்சிக்கு வரும்போது நான் பேசுறேன், நீங்க ஆட்சிக்கு வரும் உங்களை தான் கேக்குறேன், வேற எங்கேயும் போல. நீங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா, இந்த மினிஸ்டர்ஸோட வழக்கெல்லாம் தனி நீதிமன்றம் அமைச்சு விரைவா விசாரிச்சு சீக்கிரமா முடிப்போம். நீங்க எல்லாருமே பாத்தீங்க, வந்திருக்கிறது 33 மாசம். இந்த 33 மாசத்துல ஆட்சிக்கு வந்த காலகட்டங்கள்ல வந்து கொரோனா ஒரு உச்ச காலகட்டத்தில் வந்தோம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க ஒவ்வொன்றா மக்களை பத்தி சிந்திக்கிறதா, இவங்க மேல நடவடிக்கை பத்தி சிந்திக்கிறதா? இன்னைக்கு தான் ஆளுநர் 2 அமைச்சர் மேல அனுமதி கொடுத்திருக்காரு. அதோட வழக்கு நடந்தது. மீதி அமைச்சர் மேல அனுமதி கொடுக்க சொல்லுங்க. பிஜேபி நண்பரை கூட சொல்லுங்க, சுமந்த் நாம கொடுக்க சொல்லுங்க அனுமதியை. நாங்க வேணாம் சொல்றோம் அனுமதி. அதனாலதானே நீங்க ஆளுநர் எதிர்த்து பேச மாட்டீங்க. ஆளுநர் தமிழ்நாட்டுடைய உரிமையை பேசலனாரோ உரையை பேசலனாரோ எதை பேசலாம், ஆளுநர் பத்தி பேச மாட்டீங்க.
இப்ப இருக்கையை பத்தி அவர் பேசினாரா? இருக்கையை எது கொடுத்தது? ஏமா உரிமை போயின்னு இருக்கு, இப்பயாவது வெளியே வந்து உண்மையை பத்தி பேசுன்னு சொன்னா இப்போ சீட்டை பத்தி வெளியே வந்து பேசுறீங்க. சரி, அந்த சீட்டு தானே உங்களுக்கு பிரச்சனை, சரி சீட்டை வச்சுக்கோ. இப்பயாவது உண்மையை பத்தி பேசுறா, உண்மையை பத்தி திரும்ப பேசுறது இல்ல. அப்ப யாரோட பிரச்சனை? மொத்தமா உங்களோட பிரச்சனை. அதாவது அடுத்தது வந்து எல்லா இடத்துலயும் இந்த நாட்டுல இந்த 10 வருஷத்துல மோடி மொத்தமா குழி தோண்டி புதைச்சாச்சு. இன்னைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி சாப்பாடு கூட வழி இல்லாம மக்கள் திண்டாடுறா. நீங்க இந்த காலகட்டங்களில் வந்து மக்களை பிளவுபடுத்தி சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள்னு ஒரு முதல்வர் 80-20 தேர்தலை சந்தித்தா தேர்தலை சந்திக்கிறீங்க. இன்னைக்கு வரைக்கும் நேரடியா மக்கள் கிட்ட 10 வருஷம் கழிச்சு வளர்ச்சி சொல்லி தேர்தல் சந்திக்க உங்களுக்கு திராணி இல்ல. ஆட்சிக்கு வரும்போது உங்களுடைய கடன் என்ன, பெட்ரோல் விலைவாசி என்ன, வேலையில்லா திண்டாட்டம் என்ன. இன்னைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி வெளிப்படையா வந்து விவசாயிகள் போராட்டம் பண்றா. ஒரு போராட்டத்தை பத்தி பேச ஒரு பிரதமர் துப்பு இருக்கா? ஓகே, நியாயமான கொஞ்சம் வார்த்தையை மட்டும் கவனமா நியாயமா பேசுறேன். விவசாயிகள் வந்து ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன். ஆனா நீங்க தான் கேக்குறீங்க, யார்ட்டையும் போறது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா நீங்க பேசுங்க, விவசாயிகள் பத்தி சொல்லுங்க, வார்த்தையில மட்டும் கவனம். சரி, ஓகே. விவசாயிகளோட கோரிக்கை என்ன கோரிக்கை? மினிமம் இருங்க சார், மினிமம் நீங்க எவ்வளவு பேசுறீங்க? அமைதியா உட்கார்ந்து கேக்குறோம். நாங்க பேசினா மட்டும் ரன்னிங் கமெண்ட்ல வரீங்க. நீங்க கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்க. நாங்க வேண்டாம்னு சொல்லல, கேட்டுட்டு என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்னைக்கு விவசாயிகள் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, பேச யார் தயாரா இருக்கா? என்ன பண்றீங்க? எப்படி நடவடிக்கை எடுக்கிறீங்க? அதாவது 3 கோரிக்கையில வண்டி விட்டு ஏத்தி கொலை பண்ணீங்களா இல்லையா? அதை வேகப்படுத்த நடவடிக்கை எடுக்க சொல்ல முடியும். உங்களை நடவடிக்கை எடுக்க முடியுதா? எந்த கேஸ் சொல்றீங்க நீங்க? இன்னைக்கு விவசாயிகள் சொல்லியிருக்க கோரிக்கைகள்ல அந்த காரை விட்டு ஏத்தி கொலை பண்ணாங்கல்ல, அந்த கேஸ் இன்னைக்கு என்ன கண்டிஷன் இருக்கு? அதை துரிதப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. அதை துரிதப்படுத்த முடியுதா உங்களால? ஓகே, நீங்க அப்ப மக்கள் விவசாயிகளுடைய ஒருத்தர் உயிரை பத்தி நீங்க யாரை பத்தியும் கவலை பண்றீங்க? கேப் திரு ஸ்ரீகாந்த், அதாவது வரிசையா அடுக்கடுக்கா வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காங்க. அதுல நான் முதல்ல சுமந்த் அண்ணாலன்னு சொல்ல விரும்புறேன். அவர் சொல்றாரு திமுக மேலதான் நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க. முதல்ல யாரு மேலேயும் நடவடிக்கை இல்லைன்னாரு. திமுக மேல நடவடிக்கை சொன்ன திமுக அமைச்சர்கள் மேல கேட்கல, அவங்க குடும்பத்தின் மேல கேட்கிறேன்னு மாத்திரம். இல்ல இல்ல, அவர் வந்து நீங்க கேஸ் போட்டுருக்கீங்களான்னு கேக்குறாரு. அண்ணா இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் நானே பேசிடுறேன். நான் சொல்லிடுறேன், நீங்க கேஸ் போட்டுருக்கீங்களா அப்படின்னு தான் கேக்குறாரு. 2G அதான் 2 விஷயம். திமுக குடும்பத்தின் மேல ஏதாவது வழக்கு இருக்கானாரு. 2G ஊழல் யார் மேல இருக்கு? கனிமொழி மேல தான் இருக்கு. அவங்க மேலதான் இப்ப வழக்கு நடக்குது. இப்ப மறுபடியும் நடவடிக்கை எடுக்கப்பட. அதனால சார் ஒரு நிமிஷம், ஆமா நான் சொல்றதை நீங்க நிதானமா கேளுங்க. நான் நிதானமா கேளுங்க, பதட்டப்படாதீங்க. அதே மாதிரி சிஎம் வந்து மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 200 கோடி வாங்கிட்டாரு அப்படிங்கறத இவரு ஒத்துக்கிட்டு, சுமந்த் அண்ணே ஒத்துக்கிட்டு சொல்றாரு. அதுக்கான ஆதாரங்கள் இருக்கும் மேலதான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா இப்ப அழகா கோர்ட்ல சமர்ப்பிக்கணும்னா அதுக்கு சில ஆதாரங்கள் வேணும். அதனால சில தகவல்கள் ஊர்ஜிதமான நம்ம ஊர்ல வந்து நெருப்பு இல்லாம புகையாதான் நம்ம சொல்றது இல்லையா? நெருப்பு வந்த உடனே அது, ஏன்னா எங்க தலைவர் வந்து ஆவின்ல ஊழல் நடக்கிறதுக்கு முன்னாடியே வெளியிட்டு தடுத்தாரு. அதே மாதிரி மின்சார வாரியத்துல ஊழல் நடைபெறதுக்கு முன்னாடியே சொல்லி தடுத்தாரு. இல்ல சார், நீங்க 2G உதாரணம் சொல்றீங்கல்ல, 2G உதாரணமே எடுத்து 2G உதாரணம் சொல்ற மாதிரி 2G வந்து நீங்க சுமந்த் சார் என்ன சொல்ற, நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஃபைல் பண்ண வழக்கு தானே. அந்த மாதிரி இப்போ நீங்க சொல்றீங்கன்னா நீங்க திமுக எதிர்ப்புனா நீங்க அதுல ஃபைல் பண்ண வேண்டியதானே கேக்குறாரு. நீங்க ஏன் ஃபைல் பண்ணல? நீங்க பிரஸ் மீட் போட்டு கொடுக்குறீங்க, ஏன் ஃபைல் பண்ணலன்னு கேக்குறாரு. அதேதான் சொல்றேன். எப்படி ஆவின்ல ஊழல் நடைபெறுவதற்கு முன்னாடியே அதையெல்லாம் தடுத்தோமோ, இப்படி ஒரு ஊழல் நடைபெறுதுன்னு எப்படி மின்சார வாரியத்துல அந்த கேஜிஆர் இந்த இதுக்கு நடக்கும்போது அதை தடுத்தாங்களோ, பிஜிஆருக்கு தடுத்தாங்களோ, அதே போல இங்கேயும் வந்து இந்த மாதிரி ஒரு கையூட்டு நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால அது முழுமையா நடைபெற்று இருந்தா அதுக்கான ஆதாரங்கள் வந்திருக்கும். இப்பவும் தொடர்ந்து எந்தெந்த ஆதாரங்கள் இருக்கோ அதை வெளியிட்டு கொண்டுதான் இருக்காரு எங்க தலைவர். அதனால ஊழலுக்கு எதிராக தான் இது பண்ணிட்டு இருக்கோம். 2வது விஷயம் அவர் சொன்னாரு, ஆனா உன்ன திமுக காரங்க தெளிவா சொல்றாங்க 7.5 லட்சம் கோடி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. எனக்கு இன்னைய வரைக்கும் சொல்றேன், அங்கெல்லாம் படிச்சவங்க இல்லையா, வக்கீலுங்க இல்லையா, கொஞ்சம் அறிவான திறமையானவங்க யாரும் இல்லையா? அதான் வரேன். அப்படி இருக்குல்ல, அறிக்கை இருக்குல்ல, அதை எடுத்து கொண்டு போய் கோர்ட்ல கேஸ் போட வேண்டியதானே. சும்மா பேசுறதுக்குன்னு வாயில வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அவ்வளவு ஆதாரம் வச்சிருக்கீங்கல்ல, ஏன் உங்களால கேஸ் போட முடியல?
இல்ல ஒரு விஷயம் நான் சொல்றது வெளியில சொன்ன சிஏஜி அதிகாரிகளை நீங்க என்ன பண்ணீங்க? அண்ணா ஒரு அந்த நிமிஷம் சிஏஜி அதிகாரிகளை நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க ஒண்ணும் பண்ணல, நல்லா வச்சிருக்கோம் சம்பளம். எல்லாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா? அதான் நீங்க யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? எல்லாரும் கோயில் கட்டி உண்மை வெளிய வந்துச்சு தானே டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? நீங்க எல்லா மாநில அதிகாரி உண்மை வெளியில வந்துச்சு தானே சார் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? அண்ணா ஒரு நிமிஷம்னா அது நிர்வாகம் வேற, இது வேற. நீங்க எது நிர்வாகம்? நான் கேக்குறது 18 கோடிக்கு போட வேண்டிய ரோட் 258 கோடிக்கு போடுறது வந்து நிர்வாகமா? 7.5 லட்சம் கோடி காலாவதியான டோல்கேட்ல வந்து வசூல் பண்ணது நிர்வாகமா? என் கேள்விக்கு பதில் தெரியலன்னா வேற கேள்விக்கு போகாதீங்க. நீங்க நான் சொன்னதா சொல்றேன். 7 லட்சம் கோடி ஒரே ஒரு விஷயம், அத பத்தி தான் பேசுறேன். அந்த 7 லட்சம் கோடி ஊழல் விளக்கம் கேட்டிருக்கா. ஆனா ஒரு நிமிஷம், ஊழல்ங்கிற வார்த்தை அதுல இருக்கா? அந்த அறிக்கையில இருக்கா? ஊழல்ங்கிற வார்த்தை இருக்கா? 7 லட்சம் கோடி 7 லட்சம் கோடி கூடுதல் செலவினம்னு இருக்கா, ஊழல்னு இருக்கா? அறிக்கையில என்ன இருக்கு? ஆனா ஒரு நிமிஷம், நீங்க படிச்சவர் தானே, எழுத படிக்க தெரிஞ்சவர் தானே? ஊழல்னு இருக்கா, ஊழல்னு இருக்கா, கூடுதல் செலவினம்னு இருக்கா? படிக்க தெரிஞ்சவர் தானே நீங்க? அதுல ஊழல்னு யாரும் சொல்லலங்க. ஒரு ஆடிட் ரிப்போர்ட்ல வரல. அவங்க விளக்கம் கேக்குறாங்க. எங்களுடைய ஆட்சி எங்களோட செலவீனங்களுக்கான ஆடிட்டர் அறிக்கை. அவன் வந்து நிதியை எப்படி பயன்படுத்திருக்கோங்கிறதுக்காக தகவல் தர்றான். ஏன் கூடுதல்? ஆமா, தகவல் கட்கரியோட நிதியா, மோடி நிதியா? நாங்க கட்ட வரி பண்ணோம். ஆமா, நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப? நாங்க கட்ட வரி பண்ணோம். உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க. நீங்க கட்ட வரி பண்ணதாங்க. இப்ப நாங்க அது எந்த இதுல அவர் ஒரு கேள்வி கேட்டாரோ அதை விட கூடுதலா தான் நீங்க செலவு பண்றீங்க. இப்ப அதே மேம்பாலத்துக்கு அதெல்லாம் யாரு? இப்ப 4000 கோடி வெள்ளத்துக்கு செலவு பண்ணீங்களா? 4000 கோடி வெள்ளத்துக்கு செலவு பண்ணீங்களா? 4000 கோடி. அப்புறம் ஒரு நிமிஷம், உங்க முதல்வர் ஸ்டாலினோ நாங்க கட்ட வரி பண்றீங்க, கஷ்டப்படும் போது எங்களுக்கு வெள்ள நிதி கொடுக்கிறது உங்களுக்கு தைரியம் இருக்கா? இதே குஜராத் பாதிக்கப்பட்ட 1000 கோடி கொடுக்குறீங்க, 2 லட்சம் கொடுக்குறீங்க. யார் அப்பா வீட்டு பணத்தை சாப்பிட்டீங்க? மத்திய அரசு வெள்ளத்துக்கு செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்பா வீட்டு பணத்தை முழுகுனீங்க? திரும்பி 40% ஆக்கிட்டீங்க. 4000 கோடி மோடி யார் அப்பா வீட்டு காசு? முதலமைச்சர் மோடி பேசுறாரு. முதலமைச்சர் செலவு பண்ணது பொய்யா சொன்னீங்க. நம்ம பிரேக் எடுக்கணும். நேர்ல ஒரு சிறிய இடைவேளை எடுக்கலாம். முடியல. இடைவேளைக்கு பிறகு மற்றவர்கிட்ட போலாம். வில் டேக் a break. Thank you gentlemen. எல்லாரும் ரத்தின சுருக்கமா ஒரு நிமிஷத்துல முடிச்சிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். திரு வேலுச்சாமி கூட்டத்துக்கு சகோதரர் ஸ்ரீகாந்துக்கு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அவர் ஏன் வழக்கு போடலன்னு கேட்டாரு. எங்களை விட்டுருங்க. அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் தான் அரசாங்கத்தில் வைத்திருந்த விமானங்களை எல்லாம் டாடா குழுமத்துக்கு வித்தாங்க. அந்த டாடா குழுமம் பிஜேபிக்கு 400 கோடி ரூபாய் பணம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? அதை ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, இல்லைன்னா கோர்ட்டு போய் வழக்கு போடுங்க. அதுக்கப்புறம் எங்களை வழக்கு போட சொல்லுங்க. 3 ஆண்டுகள் கூட முடியாத போது திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேறிச்சான்னு கேட்குறீங்களே. இன்னைக்கு விவசாய போராட்டம் என்ன? 10 ஆண்டுகளுக்கு முன்னால இதே சென்னையிலும் திருச்சியிலும் இன்றைய பிரதமர் பேசுகிற போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய விளைபொருளுக்கு 2 மடங்கு லாபத்தை உருவாக்கி தருவோம். 6 மாசத்துல பெட்ரோல் விலையை பாதியா குறைப்பேன். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தருவேன். இது எதையாவது ஒண்ணு செஞ்சிருக்காங்களா? எதையுமே செய்யலையே. பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்கீங்க. புதிதாக எதையும் உருவாக்கல. நான் முன்னாலே சொன்ன மாதிரி அவங்க போடாத வரியே இல்ல. உப்புக்கு போட்ட வரிக்கே எல்லாத்துக்கும் வரி போட்டாங்க. ஆக நீங்க எப்ப வீட்டுக்கு போறீங்களோ அதுதான் இந்திய நாட்டு மக்களுக்கு ஒரு பொன்னாள், அதுதான் திருநாள். தேங்க்யூ. திரு மணிகண்டன் நிறைவு கருத்து. இல்ல, மறைந்த புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுகவை மிக எளிதாக அழைத்து விடலாம் என்று பாஜக நினைத்தது, திமுக நினைத்தது. ஆனால் ஒரு எளிய மனிதர் சிலுவம்பாளையத்தில் பிறந்து இன்னைக்கு எடப்பாடி என்கிற ஒரு ஆளுமை வந்த பிறகு இந்த இயக்கத்தை யாராலும் வெல்லவும் முடியாது, அழிக்க முடியாத நிலை வந்த பிறகுதான் பாஜக திமுக இரண்டும் மறைமுகமாக கைகோர்த்து கொண்டு அதிமுகவை அழிப்பதற்காக எதிர்கட்சியாக பாஜக இருக்கிறது என்று கடந்த 2 ஆண்டு காலமாக செய்தியை பரவிட்டது. அதே போல திமுக மட்டும்தான் எதிர்க்கிறோம் என்று பாஜக சொன்னது. ஆக 2 கட்சிகளும் சேர்ந்து கொண்டு யார் தடுத்தா உங்களை?
இல்ல மேடம் 65 நீங்க கேஸ் போடுங்க. நீங்க கேஸ் போடுங்க. பிஜேபி கேட்ட மாதிரி நீங்க திமுக எதிர்க்கிறீங்கன்னா நீங்க கேஸ் போடுங்க. யார் தடுத்தா? இல்ல பாஜக திமுக இரண்டையும் சமதூரத்தில் அதிமுக எதிர்த்த போதும் கூட பத்திரிகையில ஊடகங்கள்ல சரி எதிர்த்து என்ன சார் எதிர்த்து 4 கேஸ் போடுங்க சார். மத்திய அரசு மேல போடுங்க, மாநில அரசு மேல போடுங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் என்று சொன்னால் அதிமுக தான் சமூக நீதிக்காகவும் மற்ற அனைத்துக்காகவும் போராடுகிற உண்மையான எதிர்கட்சின்னு சொல்றீங்கல்ல, நீங்க எதிர்த்து பண்ண நடவடிக்கைகள் சொல்லுங்க. எதிர்கட்சியினுடைய பணிகளை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துவதை எடப்பாடியார் மிக தெளிவாக அதிமுக செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை மறைப்பதற்காக திமுகவும் நாடகம் போடுறது, பாஜகவும் நாடகம் போடுகிறது. இதை முறியடித்துத்தான் அதிமுக இன்னைக்கு மேலோங்கி வருகிறதுங்க. இதுதான் தெளிவா சொல்றேன். சுமன் சீரம் ஐயா சொன்ன மாதிரி பாஜக திமுக இரண்டும் இரட்டை மேடை போட்டு கொண்டு அதிமுகவை முடக்க நினைக்குதுங்க. ஓகே, தேங்க்யூ. திரு டாக்டர் சுமந்த், நிறைவு கருத்து. நிச்சயமா திரு மணிகண்டன் சொன்னதுல ஓரளவுக்கு அதே வியூ தான் நான் ஆர்டிகுலேட் பண்றது. நிச்சயமா இருவருக்கும் அதிமுக பலவீனமாக இருக்கிறது, அதிமுகவை மேலும் பலவீனப்படுத்தி விடலாம் அப்படிங்கிறது இருவருக்கும் ஒரு காமன் நோக்கம் இருக்குது. சார், if that is true, நீங்க திமுக எதிர்க்க யார் தடுத்தா? அவங்க ஏதோ திமுகவும் பிஜேபி பர்மிஷன் கொடுத்ததா அதிமுக ஏங்கணுமா? அதுக்குதான் நான் வரேன். அதிமுக நான் பலமுறை கூறியது போல ஒரு வலுவான எதிர்கட்சியாக செயல்படவில்லை. எடப்பாடி திமுக இல்ல திமுகவையோ பாஜகவையோ குறை சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க கையில தான் இருக்கு. இவங்க திமுக பாஜக இருக்கிறாங்க எதுக்குல வேற விஷயம். ஆனா திமுக தான் அதிமுகவுடைய பிரதான எதிரின்னு வாய்வாய் சொல்லிட்டு திமுக அரசாங்கம் தவறுகளையே கூட சுட்டிக்காட்டாத ஒரு நிலைமைதான் இன்று இருக்கிறது. அது நிச்சயமா அதிமுகவுக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தும். ஓகே ஓகே, திரு ஸ்ரீகாந்த், ஃபைனல் கமெண்ட்ஸ். அதாவது நான் சுருக்கமா 2-3 பேருக்கு பதில் சொல்லணும். எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் வேலுச்சாமி அவர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க ஆவலோட எதிர்பார்க்கிற காங்கிரஸுக்கான பொன்னாள் வரப்போறதே இல்ல. 400 சீட்டுக்கு மேல மோடி ஜெயிச்சு வரதை பார்த்து மனம் புண்ணால் தான் உங்களுக்கு வரப்போகுது. அதுக்கு மேல உங்களுக்கு இறுதி அந்த வாய்ப்பு கனவு காணுங்க. ஆனா 3 மாசம் கழிச்சு அப்பதான் தெரிய போகுது. ஆமாண்ணா ஆமாண்ணா. எனக்கு பெட்ரோல் 100 ரூபாய், உங்களுக்கு என்ன 25 ரூபாய் கொடுக்குறாங்களா? ஒரு நிமிஷம் சுமந்த் அண்ணாக்கு வந்து சொல்லணும். அவர் தலைப்புக்கு பொருத்தமே இல்லாம ஒரு தகவல் வைக்கிறார். திமுகவும் அதிமுகவும் இணக்கமா போறாங்க, பாஜக எதிர்க்கிறாங்க தான் தலைப்பு. அவர் அதை மாத்தி சொல்றாரு. திமுகவும் பாஜகவும் சேர்ந்து இல்ல இல்ல மாதிரி இருக்கு. இல்ல இல்ல அது ரைட்டுங்க, அது ரைட்டு. ஆனா இப்ப வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் எப்பவுமே திமுக ஆட்சியில இருந்தா அதிமுக அமைச்சர்கள் மேல கேஸ் போட்டுட்டே இருப்பாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, ஒரு கேஸ் போடுவாங்க. அதே மாதிரி அதிமுக திமுகவும் திமுக அதிமுகவும் கேஸ் போடுவாங்க. இந்த முறை ஏன் வந்து அதிமுக அமைச்சர் மேல நடவடிக்கை இல்லைன்னா, பாவம் திமுகவுக்கு நேரமே இல்ல. ஏன்னா திமுக ஆட்சியில முதல் முறையா திமுக அமைச்சர்கள் வரிசையா ஜெயிலுக்கு போயிட்டே இருக்காங்க ஊழல் பண்ணி. இன்னும் நிறைய பேர் போறாங்க. அதனால என்ன ஆகுது, மேல வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. சோ விவசாயிகள் சங்கம் சொல்றாங்க, உண்மையான விவசாயிகள் போராட்டம் கண்டிப்பாக இருக்கும். அதனால நாங்க வந்து ஊழலை கண்டிப்பாக எதிர்த்து மோடியை முன்னிறுத்தி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாஜக தனி பெரும்பான்மையோட வெல்லும்ங்கிறத மாற்றவே முடியாது. இது எந்த கருத்து கணிப்பு வந்தாலும் சரி. தேங்க்யூ சார். ஊழலை பத்தி பேச எந்த இடத்துலயும் பிஜேபிக்கு தகுதி இல்லை. ஏன்னா நேத்து உச்சநீதிமன்ற தலைமையில 2 கொட்டு கொட்டுச்சுல்ல, அதுக்கப்புறமா அமைதியாக மாட்டீங்க. ஊழலை பத்தி பேசுறீங்க, வாங்கின பாண்ட் எல்லாம் திருப்பி கொடுத்துறீங்களா? முதல்ல நீங்க இருங்க, பேசுறீங்க ஒரு நிமிஷம். நான் பேசுறேன். 2008ல இந்த ஐக்கிய கூட்டணியில் தான் வந்து விவசாய கடன் 72,000 கோடியை தள்ளுபடி பண்ணாங்க. நீங்க இந்த 10 வருஷத்துல உங்க கார்ப்பரேட் நண்பர்களுக்கு 25 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு எந்த இடத்துலயோ துணி கூட ஏழைகளை பத்தி கவலைப்பட மாட்டீங்க, விவசாயியை பத்தி கவலைப்பட மாட்டீங்க, சிறுபான்மை பத்தி கவலைப்பட மாட்டீங்க, யாரை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும், உங்க கார்ப்பரேட் நண்பர்கள் நல்லா இருக்கணும், உங்களை சுத்தி இருக்கிற 4 பேர் நல்லா இருந்தா போதும் நினைக்கிறீங்க. உங்க ஊழல் நடைபெறல, அது நீதிமன்ற நம்ம பொறுத்து பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. தேர்தல் சூடு பிடிச்சிருக்கு. நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே வணக்கம்.